அனைவருக்கும் வணக்கம். நம்ம இளந்தமிழர் குழுவினர்களோட மதுரையில் மரபு நடை சென்றிருந்தோம். இந்த மரபு நடையில் லாடன் முருகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். வாங்க இந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மயில் சின்னம், சேவல் சின்னம்லாம் காணப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முருகனும் தேவானையும் அமர்ந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த சிற்பங்களும் மும்பையில் இருக்கிற எலிஃபண்டா கேவில் இருக்கிற சிற்பங்களும் ஒத்துப்போகுது. இது ரெண்டுமே எப்படி ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற மாதிரியே பெரிய காது பழையவனைகளான அணிகலன்களை அணைந்திருக்கிறாங்க. இங்கே மனிதர்களை குறித்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த காலத்து மன்னர்கள் இல்லாட்டி முக்கியமான மந்திரியார்களை குறித்த சிற்பங்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டும் காணப்படுது. இந்த கல்வெட்டில் இந்த கோயில் புதுப்பிச்சிருக்கிறதா போட்டிருக்குது. அப்போ இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டுக்கும் முன்னாடி இருந்து வந்த ஒரு கோயிலாக இருக்கணும். இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னனான பராந்தக நெடுஞ்செழியன் தான் இந்த கோயிலை கட்டினார். இது நான் சொன்ன மாதிரியே ஒரு பாண்டியர்கள் கால கோயில். எப்படி நான் இது பாண்டியர்கள் கால கோயில் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற மண்டபங்களில் மீன் சின்னங்கள் காணப்படுகிறது. பாண்டியர்கள் கோயில் எல்லாத்துலேயும் மீன் சின்னங்கள் கோயிலுக்கு வெளியே நிறைய மண்டபங்கள் இருக்குது. அந்த ஒரு மண்டபத்தில் இது மீனாட்சி வகையார்களுக்கு சேர்ந்த மண்டபம் அப்படின்னு போட்டிருக்குது. இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இன்னும் பாண்டிய வம்சத்தினர் வாழ்ந்துக்கிட்டு வராங்கன்னு. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் யானைமலையை சுற்றி இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.